இந்த பறவையை வந்து பொதுவாக தமிழில் இருவாச்சி என்று சொல்வார்கள். இந்த உண்மையாக விஞ்ஞான பெயர் வந்து கருப்பு வெள்ளை அணைக்கொம்பு கொக்கு என்று சொல்லுவார்கள். இது ஆசிய நாடுகளில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம். மிகவும் அழகானது. இதில் சொண்டு பகுதி கொஞ்சம் கடினமான அமைப்பை கொண்டிருக்கும். 2 வகையான சொண்டு பகுதி மாதிரி தெரியும். அதால தான் இருவாச்சி என்று பொது பெயரை கொண்டு எங்களோட மக்கள் வந்து இதை அழைக்கிற விடயங்கள் வந்து இருக்கிறது. இது பொதுவாக மரங்களில் காணப்படுகிற பொந்துகளில் வந்து தனது கூட்டை அமைச்சு பெண் பறவை கூட்டுக்குள்ளே இருக்கைக்குள்ள ஆண் பறவை அதற்கான உதவிகளை செய்து தனது இனப்பெருக்கத்தை வந்து செய்து கொள்ளும். துணையை வந்து தேர்ந்தெடுத்தால் அதுக்கு பிறகு அந்த துணையை மாற்றாது என்ற ஒரு பகுதியும் இந்த பறவைகிட்ட காணப்படுது. கூட வந்து அத்தி மரங்களை வந்து இந்த பறவைகள் வந்து விரும்புறது கூட இருக்குது. சின்ன பூச்சி புழுக்கள் மற்றது பழ வகைகள் கூடுதலாக பருப்பு வகைகள் அந்த அப்படியான விடயங்களை வந்து இது சாப்பிடக்கூடிய ஒரு பறவை இனம். இது பறக்கும் போது கொஞ்சம் ஒரு சத்தம் பறக்கிற அந்த சத்தம் வந்து எங்களுக்கு வடிவக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கத்துற சத்தம் வந்து லைட்டாக காகத்தின் ஒரு ஒளி எழுப்புற சத்தமாகவும் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். இதில் கத்துற சத்தம் அப்படியான ஒரு விஷயம் இந்த பறவைகிட்ட காணப்படுது. இந்த பறவை இனம் வந்து இயற்கையில் காடுகளை வந்து உருவாக்குறதுக்கும் விதைகளை பரப்புறதுக்கும் மிகவும் முக்கியமாக வந்து காணப்படுது இந்த பறவை இனம். இந்த பறவைகள் வந்து கூட்டமாக பறந்து வந்து ஒரு மரத்தில் இருக்கிறதும் இளைப்பாடுற விஷயங்களும் வந்து நிறையவே இருக்குது. இது உணவு சாப்பிட்ற முறையை பார்த்தா மிகவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த பறவையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் தெரிகிறது. தன்னுடைய உணவை வந்து வடிவாக எடுத்து ஒருக்கா மேலே தூக்கி போட்டு அதை திருப்பி வாய்க்குள்ளே எடுக்கிற ஒரு பண்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த உணவை தேடி சாப்பிட்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அழகாக இருக்கும். வடிவாக அதை தேடி சாப்பிட்டு கொண்டு இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட காதல் மொழி வந்து மிகவும் அழகாக இருக்கும். இந்த பறவையை பார்த்திங்கன்னா இப்போ வந்து தனது ஜோடியோட வந்து காதல் பரிமாற்றத்தை செய்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த இயற்கை சார்ந்த விடயங்கள் பறவைகள் மிருகங்களினுடைய இயல்புகள் அதன் அழகான காட்சிகளை வந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணின அனைவருக்கும் நன்றிகள். மேலும் தகவல் அறிஞ்சு கொள்ள நீங்கள் இன்னும் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க என்ற விஷயத்தை நான் நம்புகிறேன். நன்றி.